Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. ஒரு பக்கம் இது காடவர் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லியும், இன்னொரு பக்கம் இது கோனேரி கோன் கட்டின கோட்டை அப்படின்ற ரெண்டு பிரச்சனைகளுக்குள்ள இன்னைக்கு சிக்கிருக்கு. ஒரு வரலாறு என்பது சான்றுகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ சான்றுகளோடு எது சொல்லப்படுதோ அது வரலாறு, சான்று இல்லாமல் சொல்லப்படுறது புனைகதைன்னு தான் எடுத்துக்கணும். தொல்லியல் துறை செய்த ஒரு தவறு காரணமாக கிறுக்குத்தனமாக இந்த வேலையை செஞ்சாங்களான்னு தெரியல. இது தமிழ்நாட்டில் இரு சமூகங்களுக்கிடையே ஒரு மனக்கசப்பு உருவாக்கக்கூடிய பிரச்சனையை இந்த தொல்லியல் துறை உருவாக்கியிருக்கு. இந்த ஆனந்த கோன், கிருஷ்ண கோன் அல்லது இந்த 5 தலைமுறை சொன்னேன் இல்லையா, இதுக்கான செய்தி நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம்னு ஒரு நூல். இது நான் வச்சிருக்கிறது 1952ஆம் ஆண்டு சென்னை மாகாண அரசு வெளியிட்டது. இவர் எங்கே குறும்பு பண்ணியிருக்காருன்னா, இந்த செஞ்சிக்கோட்டை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற இடத்துல ஒரு குறும்பு பண்ணிட்டார். யார்? இந்த செஞ்சிவாசிகன் நாராயணன். கோனேரி கோனுக்கு முன்னால் கிருஷ்ண கோன், அவனுக்கு முன்னால் ஆனந்த கோன்னு ஒரு கற்பனை கதையை உருவாக்கி சுமார் 130 ஆண்டுகள் இவர்கள் அரசாண்டார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு அப்படின்ற ஒரு பொய் கதையை எழுதிடுறார். செஞ்சிக்கோட்டையை பற்றி, செஞ்சிக்கோட்டை ஆண்ட மன்னனை பற்றி முதல்ல சொல்லக்கூடிய நூல் ஒட்டக்கூத்தருடைய விக்ரம சோழ நூலாக தான். இந்த கோனேரிக்கோன் கோவிந்தன் சதாசிவங்கிற கல்வெட்டை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இது 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுன்னு அவங்க தவறாக சொல்லிட்டாங்க. அந்த கல்வெட்டு நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்வெட்டு கோனேரிக்கோன் கோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கோ எப்போ பயன்பாட்டுக்கு வருதுன்னா, வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எழுத்துக்களை மாற்றம் உருவாகுது இல்லையா, அந்த எழுத்து அடிப்படையில் அது இருக்குது. 18-19ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. ஆனால் கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம் நூலில் இது கிபி 1200களில் கட்டப்பட்ட கோயில்னு தவறாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் அண்ணனை எப்படி எதிர்பார்க்குறோம்? சீமான் அண்ணனை, அண்ணா எனக்காகவும் நீ பேசணும் தானே எதிர்பார்க்குறோம். ஆனால் அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்கள், நீங்க எப்படின்னா கோனேரிக்கோன் கூட நீங்க எப்படின்னா பேசலாம்? அப்போ இவ்வளவு காலம் நீங்கள் அதை ராஜா தேசிங்னு சொன்னபோது ஏற்றிங்க, நாயக்கர்கள்னு சொன்னபோது அதை நீங்கள் ஏற்றுக்கினீங்க, மராட்டியர்னு சொன்னபோது ஏற்றுக்கினீங்க, சீமான் இதை கோனேரி கோன் கட்டின கோட்டைன்னு சொன்னபோது மட்டும் ஏன் என்ன எதிர்க்கிறீங்க? அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க? இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? சரி தம்பி, நான் உன்னை கேட்குறேன். அதாவது அப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தில் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. அரசராகவும் இல்லை, அவங்கள பற்றி எந்த சான்றும் எதுவுமே இல்லை. அதாவது எப்படின்னா, சூப்பர்மேன், ஹீமேன், ஸ்பைடர்மேன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரத்தை நம்பி நீங்க இறங்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, காடவராயன் கோப்பெருஞ்செங்கன குறும்ப இடையர் வேற மொழிக்காரர்னு சொல்லுது இந்த நூல். இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, தெலுங்கு பேசக்கூடிய இடையர்கள் இது நாமெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி தமிழ் இடையர்களையும் சேர்ப்பான். கொஞ்ச நாள் கட்சி இது தெலுங்காரர் நாங்க கட்டினது என்னவா. தமிழர் பெருமையை மராட்டியருக்கு தாரை வார்ப்பதை நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா அண்ணன் திரு சீமான் அவர்களே, படையாட்சி குடியாகி எங்களுடைய பெருமையை இன்னொரு தமிழ் குடியாகிய கோனார் குடிக்கு நீங்க தாரை வாக்குறீங்களா? நியாயமா? டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் 6 அண்ணல் கண்டர் அவர்கள். பல்வேறு வரலாற்று நூல்களை எழுதியிருப்பவர். செஞ்சி கோட்டை சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய அமர்வில் அவரோடு நாம் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். செஞ்சி கோட்டை யுனெஸ்கோ அறிவித்த பிறகு இப்போ ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய அல்லது விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்குது. ஒரு பக்கம் இது காடவர் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லியும், இன்னொரு பக்கம் இது கோனேரி கோன் கட்டின கோட்டை அப்படின்ற ரெண்டு பிரச்சனைகளுக்குள்ள இன்னைக்கு சிக்கியிருக்கு. ஒரு வரலாற்று ஆய்வாளராக இந்த கோட்டையினுடைய வரலாறு குறித்து தொடர்ந்து நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, பேசியும் வரீங்க. இந்த கோட்டையினுடைய பின்னணி என்ன, வரலாற்று பின்னணி என்ன? இப்போ நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு திரு அமுல்ராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. தம்பி, இதில் என்னென்னா, ஒரு வரலாறுங்கிறது நீங்கள் பேராசிரியர், உங்களுக்கு தெரியாதில்லை, இருந்தாலும் வாசகர்களுக்காக சொல்கிறேன். ஒரு வரலாறு என்பது சான்றுகளை அடிப்படையாக கொண்டது. குறிப்பாக அதை முதல் நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ சான்றுகளோடு எது சொல்லப்படுதோ அது வரலாறு, சான்று இல்லாமல் சொல்லப்படுறது புனைகதைன்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் மக்களுக்கு புனைக்கதைகள் தான் பிடிக்குது. உண்மையில் மக்கள் சோழர் வரலாறு நூலை படித்தவங்களை விடவும் பொன்னியின் செல்வனை படித்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதாவது புனைகதைகளே வரலாறாக மாறி போகிற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது காடவோர் கோன் கட்டின கோட்டையா அல்லது ஆனந்த கோன் கட்டின கோட்டையா அப்படின்னு. அப்போ நம்ம வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ஆனந்த கோன் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆனந்த கோன் இந்த கோட்டையை கட்டினார் அப்படின்ற தகவல் சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அதாவது வரலாற்று நூல்களை படிப்பவர்களுக்கு தான் அந்த நூல்கள் இருக்கிறது தெரியும். இப்போ சாதாரண மக்கள் எல்லாமே ஒரு பயணியாக, சுற்றுலா பயணியாக செஞ்சிக்கோட்டைக்கு போவாங்க. அப்போ அந்த செஞ்சிக்கோட்டை முகப்பில் தகவல் பலகைகள் மத்திய தொல்லியல் துறை வச்சுருக்கு. அந்த தொல்லியல் துறை என்ன வச்சுருக்குன்னா, ஒவ்வொரு கோட்டைக்கு முன்னாலும் கிருஷ்ணகிரி கோட்டை, ராஜகிரி கோட்டை, ஒவ்வொரு கோட்டை முன்னாலையும்
இந்த கோட்டை வந்து கோனார் வம்சத்தைச் சேர்ந்த ஆனந்தகோன் என்பவரால் கிபி 1200ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அவர் வந்து 40 ஆண்டுகள் ஆண்டார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் கிருஷ்ணகோன் ஆட்சி பண்ணார். அவர் 30 ஆண்டுகள் ஆண்டார். அதுக்கு பிறகு கோனேரி கோன் வந்தார். அவர் 20 ஆண்டுகள் ஆண்டார். அந்த கோனேரி கோனுக்கு பிறகு கோவிந்த கோன் என்பவர் வந்தார். அவர் 20 ஆண்டுகள் ஆண்டார். அதுக்கு பிறகு புளியக்கோன் என்பவர் வந்தார். அவர் 20 ஆண்டுகள் ஆண்டார். மொத்தம் இந்த வம்சம் 130 ஆண்டுகள் ஆண்டாங்க அப்படின்ட்டு மத்திய அரசுடைய தொல்லியல் துறையோட தகவல் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போது சாதாரண மனிதர்கள் இப்போ வந்து நான் ஒரு இது கேட்குறேன். இப்போது வந்து பெரும்பாலான மனிதர்கள் நாம் வந்து இங்கே வந்து அரசு பள்ளியில் படிச்சிருக்கிறோம், அரசு பேருந்துகளில் பயணம் பண்ணுறோம், அரசாங்கத்தோட ரயிலில் பயணம் பண்ணுறோம், அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம். என்ன எந்த நம்பிக்கையில் போகிறோம்? அங்கே போனால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது, அரசாங்கம் பாதுகாக்கும்னு. இப்போ தொல்லியல் துறையுடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு தகவல் பலகை வச்சுருப்பாங்க, அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இந்த தகவல் சரியானது நினைப்போம் இல்லையா? ஆனால் தொல்லியல் துறை செய்த ஒரு தவறு காரணமாக அதை திட்டமிட்டு செஞ்சாங்களா, அங்கேருந்து அதிகாரிகள் யாராவது வந்து கிறுக்குத்தனமாக இந்த வேலையை செஞ்சாங்களான்னு தெரியல. இது தமிழ்நாட்டில் இரு சமூகங்களுக்கிடையே ஒரு மனக்கசப்பு உருவாக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இந்த தொல்லியல் துறை உருவாக்கியிருக்கு. இதில் இந்த ஆனந்தகோன், கிருஷ்ணகோன் அல்லது இந்த 5 தலைமுறை சொன்னேன் இல்லையா, இதுக்கான செய்தி நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, இங்கே பாருங்கள், கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம்னு ஒரு நூல். இது வந்து நான் வச்சுருக்கிறது 1952ஆம் ஆண்டு சென்னை மாகாண அரசு வெளியிட்டது. இந்த நூல் எப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இந்திய வரலாற்றில் நம்ம பல்வேறு பிதாமகர்கள் சொல்கிறோம். அதில் கர்னல் காலின் மெக்கன்சி ஒருவர். அவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். அவர் இளம் வயதிலே இராணுவ உத்தியோகத்துக்காக இந்தியாவுக்கு வராரு. வரும்போது அவருடைய கணித ஆற்றல், அவருடைய புலமையெல்லாம் கூட இருக்க ஆங்கிலேயர்கள்லாம் வியந்து போகிறாங்க. ஸோ இராணுவத்தில் ஒரு வீரனாக தொடங்கி அவருக்கு வந்து அவர் பேசிக்கலி என்ஜினியராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, படிப்படியாக நில அளவைத்துறைக்கான ஒரு கமிஷனர் ஆகிறார். அப்போ பல ஊர்களுக்கு போகும்போது பல்வேறு செய்திகள் அவர் செவிவழி செய்தியை கேள்விப்படுறாரு. ஆனால் இவ்வளோ அற்புதமான செய்திகள் இங்கே ஆவணப்படுத்தப்படலை அப்படிங்கிறத வந்து அரசாங்கத்துடைய ஆதரவுலாம் இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தில் நிறைய உதவியாளர்கள் வச்சு ஊராக அனுப்பி கலெக்ட் பண்ணுறாரு. அவரே நேரில் போயும் அவர் சேகரிக்கிறாரு. இவ்வாறு சேகரிக்கும்போது செஞ்சியில் நாராயணன் ஒருத்தர், அவர் இடையர் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த நாராயணன் கிட்ட அணுகும்போது நாராயணனுக்கு எப்படி இந்த செய்தி கிடைக்குதுன்னா, அப்போது ஆற்காடு சுபா கலெக்டராக இருந்த வில்லியம் மெக்லியாட் அப்படிங்கிறவருடைய வேண்டுகோளின்படி இந்த செஞ்சிவாசியாக நாராயணன் என்ன செய்கிறாரு, அவர் கேள்விப்பட்ட வரலாறுகளை எல்லாம் வந்து அவர் தொகுத்து தாள் வடிவில் எழுதி கொடுக்குறாரு. இதை வந்து மெக்கன்சியால் பாதுகாக்கப்படுது. 1807ஆம் ஆண்டு இந்த செஞ்சிவாசி நாராயணன் எழுதி தராரு. 1821 மெக்கன்சி காலமாகிறாரு. மெக்கன்சி காலமான பிறகு மெக்கன்சியுடைய மனைவி இதையெல்லாம் பாதுகாத்து ஆங்கில அரசுக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் இந்த நிறைய அறிஞர்கள் குழு அமைச்சு இதை செக்ரிகேட் பண்ணி அதை வந்து பின்னால் அச்சிடுறாங்க. அது எந்த அளவுக்குனா இன்று வரைக்கும் அச்சிடப்படக்கூடிய நூல்களாக மெக்கன்சியுடைய தொகுப்பு இருக்குது. இந்த மெக்கன்சியுடைய தொகுப்புகளில் ஒன்று தான் அந்த செஞ்சிவாசியாக நாராயணன் என்பவரால் எழுதி அளிக்கப்பட்ட கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரம். இந்த சரித்திரத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது அந்த நூலை வந்து இது முழுக்க போய் அப்படின்னு தூக்கி போட்ட முடியாது. இது 18-19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இது வந்து 1807ஆம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டதாக நமக்கு நூல்கள் சொல்லுது. அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் எழுதப்பட்டது. ஆனால் எப்போ வந்து ஆங்கில அதிகாரிகள் கிடைக்குதுன்னா 821க்கு பிறகு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க செக்ரிகேஷனுக்கு பல வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து அது நூல்களாக மாறுது. இன்னும் வந்து அரசாங்கம் இந்த ஒரிஜினல் ஆவணங்களை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதில் இந்த நூலை வந்து ஏன் பொய்யினும் தள்ளிட முடியாதுன்னா, இப்போ இந்த நூலுக்கு முன்னுரை கொடுத்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ நீண்ட காலமாக வந்து இங்கே முஸ்லீம் ஆட்சி நடைபெற்றது நமக்கு தெரியும். 1800களோட தொடக்கத்தில் இவர் நாராயணன் என்ன செய்கிறாரு, அந்த முஸ்லீம் சமூகத்தில் இருந்த விஷயம் தெரிஞ்ச அறிஞர்களோடும் கலந்து இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய வரலாற்று செய்திகள், உண்மையான செய்திகளும் இருக்குது. இவர் எங்கே குறும்பு பண்ணியிருக்காருன்னா, இந்த செஞ்சிக்கோட்டை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற இடத்துல ஒரு குறும்பு பண்ணிட்டார். அவர் என்ன செய்கிறாரு, இவர் வந்து ஒரு நூல்களை முழுக்க படிக்கும்போது விஷயம் தெரியுது. இவர் வந்து அங்கே கிருஷ்ணகிரி கோட்டையில் இருக்க ராஜகோபாலசாமி கோயிலுக்கு போகிறார். யார், இந்த செஞ்சிவாசியார் நாராயணன். போகும்போது படியில் ஒரு கல்வெட்டு பார்க்குறாரு. அந்த கல்வெட்டு என்ன பார்க்குறாரு, கோனேரி கோன் கோவிந்தன் சதா சேர்வைன்ற கல்வெட்டு பார்க்குறாரு. இந்த கல்வெட்டை பார்த்த உடனே இந்த நாராயணன் என்ன செய்கிறாரு, அதிலிருந்து ஒரு கற்பனையாக ஒரு வம்சத்தை சிருஷ்டி செய்து கோனேரி கோனுக்கு முன்னால் வந்து கிருஷ்ணகோன், அவனுக்கு முன்னால் ஆனந்த கோன்னு ஒரு கற்பனை கதையை உருவாக்கி கிபி 1200 முதல்
கிபி 1330 வரை சுமார் 130 ஆண்டுகள் இவர்கள் அரசாண்டார்கள் அப்படிங்கிற ஒரு அப்படின்ற ஒரு பொய்க்கதை எழுதிடுறார். அந்த பொய்க்கதை எப்படி எழுதுறாருன்னா, இப்போ மக்களுக்கு வந்து புனைவுகள் பிடிக்கும்னு சொன்னோம் இல்லையா, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த செஞ்சியில் ஆனந்த கோன்னு ஒரு மனிதன் வாழறான். அந்த மனிதன் இடையர் சமூகத்தை சேர்ந்த, நம்ம கோனார்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சமூகத்தை சேர்ந்தவர். இந்த மனிதர் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்க கமலகிரி மலை மேலே ஆடு மேய்க்க போகிறாரு. ஆடு மேய்க்க போகும்போது இவர் போட்டிட்டு போன ஆடுகள் ஒரு 10 ஆடுகள் வந்து ஒரு சின்ன குன்று மேலே ஏறிடுது. அதை தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. திரும்பி வந்துடுறாரு. 5 வருஷம் கழித்து திரும்பவும் போகிறாரு. திரும்பவும் பார்த்தா அந்த மலை உச்சியில் அந்த 10 ஆடு குட்டி போட்டு 50 ஆடை பெருகி இருக்கு. உடனே அந்த குன்றுக்கு ஏறி போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா 10 சுனைகள் இருக்குது. அப்புறம் ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவரை பார்த்தோன்னே வணங்குறாரு. அப்போ முனிவர் கூப்பிட்றாரு, வா கோனாரே, உனக்கு ராஜரீகம் வாய்க்க நேரமாச்சுது. இங்கே வந்து பூர்வம் ராஜாக்களாக இருந்தவாள் நீ கோட்டை கட்டுவதற்காக இங்கே தங்க புதையலையும் பதுமையும் தங்க பதுமையும் புதைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் அங்கே வந்து ஒரு ஆலமரம் தெரியுது பா, 2 நாளைக்கு தூரம் தள்ளி அங்கே போய் இந்த புதையலை எடுத்துக்கொள்ளு, இதை எடுத்துகிட்டு கோட்டை கட்டி இங்கே ராஜாங்கம் பண்ணுங்கிறார். உடனே இந்த ஆனந்த கோன் என்ன செய்கிறாரு, இவர் திரும்பி வரும்போது தான் ஓட்டிகிட்டு போன ஆடு புதுசாக வந்து 50 ஆடு கிடச்சது பாருங்கள், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆள் போட்டு பார்த்துக்க வச்சுட்டு ரகசியமாய் மனிதர்களை சேர்த்து அந்த புதையலையும் எடுத்துகிட்டு வந்து சுற்றி இருக்க சிறு சிறு ராஜாக்கெல்லாம் ஜெயிச்சு அந்த இடத்துல கோட்டை கட்டினார். அவர் வந்து அந்த கமலகிரியில் வந்து இவர் கோட்டை கட்டினதுக்கு பிறகு தான் அது ஆனந்தகிரியாக மாறுச்சு. அது மட்டுமல்ல, இவர் கமலகிரி மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்க வந்து கெங்கவர மலை, பெருமுக்கல் மலை, இந்த மாதிரி வந்து சுற்றி எல்லா இடங்கள்லையும் கோட்டை கட்டினார். இதோடு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவர் இன்றைய திருவண்ணாமலை மாவட்டம் படவேட்டில் இருக்கக்கூடிய அந்த படவேட்டுக்கு வந்து கோட்டை கட்டினார். அந்த கோட்டத்துக்கு வந்து ராஜகம்பீர துர்கம்னு பேர். அங்கே வந்து சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில் எல்லாத்தையும் கட்டி வச்சார். அப்படின்னு சுற்றி எந்தெந்த ராஜாக்கள்லாம் கோயில் கட்டினாங்களோ எல்லா வரலாறையும் வந்து ஆனந்த கோன் மேலே எழுதி வச்சுட்டு பின்னால் ஒரு செய்திக்கு வராரு. இப்படி வழி வழியாக இவங்க வந்து ஆண்டுகிட்டு வரும்போது அந்த 4வதாக சொன்ன பாருங்க கோவிந்த கோன், இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மலையில் ராஜகோபாலசாமி கோயில் கட்டி அந்த கோயிலில் தன் பேரும் தகப்பன் பேரும் கல்லில் எழுதி வைத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு முடிக்கிறார். ஸோ இத்தனையும் கதைகள். இந்த கதைகளை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிறது, மக்கள் ஏற்றுக்கக்கூடிய கட்டாயம் எப்படி ஏற்பட்டு போச்சுன்னா, இந்த கதைகள் எல்லாம் வந்து அறிஞர்கள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நூல்கள் தெரியாது. என்ன செய்கிறாரு, CS சீனிவாசாச்சாரியன் ஒரு அறிஞர், உண்மையில் அறிஞர் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஞ்சி அண்ட் இட்ஸ் ரூலர்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் என்ன செய்கிறாரு, செஞ்சி வரலாறு எழுதும்போது அந்த செஞ்சி வரலாறையும் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒட்டக்கூத்தருடைய விக்ரம சோழன் உலால் சொல்லப்படுற நூல் தான் இதுக்கு முதன்மையாக ஆதாரம்னு சொல்லிட்டு, அக்கார்டிங் டு கர்நாடக ராஜாக்கள் சவிசார சரித்திரம், அக்கார்டிங் டு நாராயணன் அப்படின்னு சொல்லி இதை இந்த நூலில் சொல்லுது, இதை வந்து இந்த செஞ்சிவாசி நாராயணன் சொல்கிறார் அப்படின்ட்டு இவர் சொன்ன கற்பனை தகவல்களை அவர் ஆத்தன்டிகேட் பண்ணிடுறார். ஸோ இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிசார சரித்திரம் என்ற நூலை வந்து தொல்லியல் துறை பதிவு செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து ஒரு வாசகன் கேட்பான்ல, பொதுமக்கள் கேட்பாங்கல்ல, அப்போ எப்படி வந்து ஆனந்த கோன்னு ஒருத்தனை வந்து இந்த மாதிரி புதையல் எடுத்து கோட்டை கட்டினான்னு சொல்கிறியா, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்பான் இல்லையா. இந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த புத்தகத்தில் அடிக்குறிப்பாக போட்டுட்டு CS சீனிவாசாச்சாரியார் வந்து தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னு ஒரு வழியில் தப்பிச்சுக்கிட்டாங்க. சீனிவாசாச்சாரியார் எப்படி தப்பிச்சிருக்கிறாரு, இதை வந்து இந்த நூலில் இருக்குது, இதை வந்து செஞ்சி நாராயணன் சொன்னார்னு சொல்லி அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. இப்படி பொய்யான வரலாறுகளை நமக்கு நூல்களாக கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் இதை என்ன பண்ணிட்டாங்க, தொல்லியல் துறையோட அந்த கோட்டை முகப்பில் தகவல் பலகைகளாக வச்சுட்டாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அந்த தகவல் பலகை இருக்குது. நமக்கு வந்து நம்மளாம் இந்த தலைமுறையில் தானே படித்து மேலே வரும். நம்ம அப்போல்லாம் ஓரளவுக்கு சில பேர் அரசு ஊழியர்களாக இருந்தாங்க, இருந்தாலும் அவேர்னஸ் வேணும் இல்லையா. ஒருத்தன் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஆனால் உண்மையில் வரலாற்று அறிவு வர்றதுக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய நூல்கள் படிக்கணும், அது பற்றின வாதங்கள் ஈடுபடணும், பிறகு தான் நமக்கு வரலாறு புரியுது. ஸோ நம்முடைய தாத்தாமார்களுக்கோ தகப்பன்மார்களுக்கோ இந்த வரலாறுகள் தெரியல. நாம் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றப்பட்டதை நம்ம ரொம்ப சமீபத்தில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எப்படி வந்து இந்த தகவல் பலகை தவறாக போச்சு, உண்மையான வரலாறு என்னன்னு பார்க்கும்போது ஒட்டக்கூத்தர் எழுதிய விக்ரம சோழன் உலா தான் செஞ்சிக்கோட்டையை பற்றி, செஞ்சிக்கோட்டை ஆண்ட மன்னனை பற்றி முதல்ல சொல்லக்கூடிய நூல் வந்து ஒட்டக்கூத்தருடைய விக்ரம சோழன் உலா தான். எந்த காலம் அது? இது வந்து விக்ரம சோழனுடைய காலம் வந்து கிபி 1118 1135 ஆண்டு வரை விக்ரம சோழன் ஆட்சி செய்கிறாரு. இந்த விக்ரம சோழனுடைய காலகட்டத்தில் தான் இந்த நூல் எழுதப்படுது.
அந்த பாடல் என்னன்னா, கடியரன செம்பொற் பதனன் செறியிஞ்சி செஞ்சியர்கோன் கம்ப களியானை காடவனும். இதுக்கு என்னன்னா, வலிமையான அரண் செல்வச் செழிப்புள்ள இந்த கோட்டைகளையும் போருக்கு தயாரான மத யானைகளையும் கொண்ட செஞ்சியர்கோனாகிய காடவன் ஆண்ட கோட்டை அப்படின்னு அந்த பாடலுடைய பொருள். இதுதான் முதல்ல வர செய்தி. இதை இந்த சோழாஸ் நூலில் நீலகண்ட சாஸ்திரி பதிவு செய்கிறாரு. சோழாஸ் நூலில் அது மாதிரி வந்து இந்தியன் ஆன்டிக்வரின்னு ஒரு புத்தகம். இந்த இந்தியன் ஆன்டிக்வரியில் கனகசபை பிள்ளை பதிவு செய்கிறாரு. அப்புறம் செஞ்சி வரலாறுன்னு இதுக்கு பழைய நூல்கள், ஆங்கிலேயர் காலத்து நூல்கள் எடுத்தாலும் எந்த நூலை எடுத்தாலும் இந்த செஞ்சியர்கோன் காடவன் தான் இதில் முதல் அரசன் பதிவு செய்யப்படுது. ஆனால் தொல்லியல் துறை வந்து இதை பற்றி எந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ளாமல் சிஎஸ் சீனிவாசாச்சாரியார் அவர்கள் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டார். அது கூட ஃபுல்லி ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. இதை வந்து செஞ்சிவாசி நாராயணன் சொன்னார், இதை வந்து கர்நாடக ராஜாக்கள் சவிசார நூல் சரித்திர நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தவறான தகவலை தொல்லியல் துறை போர்டில் போட்டாங்க. சரி, தொல்லியல் துறை போர்டில் போட்டதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து கோனார் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சகோதர சமூகமாகிய இடையர் சமூக மக்கள் அதுதான் தங்க வரலாறு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சி இல்லை, அது வந்து கற்பனை கதாபாத்திரம், இதை உண்மையில் கட்டினவர்கள் வந்து காடவராயர்கள், செஞ்சியர்கோன் காடவன் தான் முதல் மன்னன்னு சொல்லும்போது இத்தனை காலம் நம்பிக்கிட்டு இருந்த மக்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு எதிர்ப்புணர்வு உருவாகுது. நான் என்ன சொல்கிறேன், இடையர் சமூக மக்களுக்கும் வன்னியர் சமூகம் எங்களுக்கும் எங்கே முட்டல் மோதல் இருக்குது? அது எங்கள் சகோதர சமுதாயம். எந்த அளவுக்கு சகோதர சமுதாயம்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநில கலாச்சாரம் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு மனிதனை வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மாட்டுப்பாலை குடித்து வளர்றான்னா இடையர் சமூக மக்களுடைய உதவி இல்லாமல் சாத்தியமா? மாடுனாலே செல்வம். இன்றைக்கு வரைக்கும் அந்த செல்வத்தை பாதுகாத்திருக்க வைத்திருக்கக்கூடிய மக்கள் இடையர் சமூக மக்கள். இன்றைக்கு நம்ம வந்து வரலாறுன்னு ஒன்று பேசுகிறோம்னா அந்த வரலாறுக்கு வந்து இவர் நம்ம ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தரங்க பிள்ளை இடையர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி அவருடைய வரலாறுகளை மதிக்கிறோம், அவருடைய தியாகங்களை மதிக்கிறோம். ஆனால் அந்த இடையர் அன்பு உறவுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அன்பு உறவுகளே, ஒரு தவறான தகவலை அரசாங்கம் வச்சுருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போது நாம் வந்து செஞ்சியர்கோன் காடவனை சொல்கிறோம். செஞ்சியர்கோன் காடவனை பற்றி ஒட்டக்கூத்தருடைய விக்ரம சோழனெலாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த செஞ்சியர்கோன் பற்றி ஒரு கலம்பகம் பாடப்பட்டிருக்க செய்தியை வந்து தொண்டை மண்டல சதகத்தில் வருது. தொண்டை மண்டல சதகத்தில் 2 பாடல்களில் இந்த செஞ்சியர்கோன் இப்போ இந்த காடவன் குறிப்பிடப்படுறான். இவன் கொற்றந்தைன்னு அழைக்கப்படுறான். இவனை பற்றி கலம்பகம் பாடியிருக்காங்க இல்லையா, அந்த கலம்பக பாடலுடைய முதல் வரியும் கடைசி வரியும் பாடலில் சொல்லியிருக்குது. ஸோ இப்படியெல்லாம் சான்றுகள் இருக்கவே நம்ம சொல்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு வரலாறு சான்றுகளின் அடிப்படையில்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஆனந்தக்கோன், கிருஷ்ணக்கோன், கோனேரிக்கோன், கோவிந்தக்கோன், புளியக்கோன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்கன்னா அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசர்களை பற்றி வந்து புலவர்கள் வந்து பிரபந்தங்கள் பாடுவாங்க. கலம்பகம் இருக்குது, உலா இருக்குது, இரட்டை மணிமாலை இருக்குது, எவ்வளவோ சிற்றிலங்கை 96 வகையான சிற்றிலங்கைகள் இருக்குது. இப்போ எந்த அரசர்களை பற்றி எடுத்தாலும், இப்போ செஞ்சியர்கோன் இருக்கானா, செஞ்சியர்கோனை பற்றி ஒட்டக்கூத்தர் பாடியிருக்காரு. செஞ்சியர்கோனை பற்றி தொண்டை மண்டல சதகத்தில் வருது. செஞ்சியர்கோன் பற்றி கலம்பகம் பாடப்பட்டிருக்கு. இப்போ 5 மன்னர்கள் 130 ஆண்டுகாலம் ஆண்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கள பற்றி ஒரே ஒரு இலக்கியம் காட்டுங்க. அவங்கள பற்றி கலம்பகம் இருக்கா, உலா இருக்கா, பரணி இருக்கா, வெண்பா இருக்கா, தனிப்பாடலாவது இருக்குதா? அப்போ ஏன் அப்படி இல்லைன்னா, அவர்கள் அப்படி யாரும் அரசாளலை. இப்போ இந்த உண்மை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு செய்தி நடக்குது. நம்முடைய செஞ்சி பகுதியில் நம்முடைய அன்பு உறவுகள் வந்து ஆய்வாளர் யார் இருக்காங்கன்னா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு முனுசாமி ஐயா இருக்கார். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் வந்து என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு சுமார் 500 ஆண்டுகளையாவது அவர் மனப்பாடமாக வச்சுருப்பார். அவர் இருக்கார். அது மாதிரி வந்து விழுப்புரம் செங்குட்டோன் ஐயா இருக்கார். அங்கே ஒரு அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் திரு ரமேஷ் இருக்கார். தொல்லியல் துறையில் வந்து இப்போ பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு லெனின் அவர்கள் இருந்தார். இவங்க அத்தனை பேரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம முனுசாமி ஐயா இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிசார சரித்திரம் நூலை படிச்சுட்டு ராஜகோபாலசாமி கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கிறதா இருக்குது, உண்மையிலுமே இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க டீம் போய் ஆய்வு பண்ணும்போது அந்த படியில் உண்மையில் அந்த கல்வெட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த அறிஞர் பெருமக்களுக்கு வன்னியர்களுக்கு ஓரவஞ்சனை இருக்குமானால் அந்த கல்வெட்டை மறைச்சிருக்கலாம்ல. இப்போ அந்த கல்வெட்டு வந்து மக்கள் கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியாதுன்னா, அது கல்லோட கல்லாக இருக்குது. அதை சுத்தம் பண்ணி அதில் வந்து மைதா மாவோ சாக்பீஸ் தூளோ கொட்டி அதை பெருக்கினா தான் அந்த பள்ளத்தில் எழுத்து வரும் கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் யாரும் அதை கண்டுபிடிக்கல. அப்போ இவங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து அதை வெளியிடுறாங்க. அதில் என்னென்ன தவறுகள் அதில் பண்ணிட்டாங்கன்னா,
இந்த கோனேரிக்கோன் கோவிந்தன் சதாசேர்வைங்கிற கல்வெட்டை முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இது வந்து 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுன்னு அவங்க தவறாக சொல்லிட்டாங்க. அந்த கல்வெட்டு நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்வெட்டு கோனேரிக்கோன் கோ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கோ எப்போ பயன்பாட்டுக்கு வருதுன்னா, வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எழுத்துக்களை மாற்றம் உருவாகுது இல்லையா, அந்த எழுத்து அடிப்படையில் அது இருக்குது. அந்த கோனேரிக்கோன் கோவிந்தன் சதாசேர்வை என்ற கல்வெட்டு 18, 19ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்டது. அதை விட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ராஜகோபாலசாமி கோயிலில் வெட்டியிருக்காங்க இல்லையா, ராஜகோபாலசாமி கோயில் நாயக்கர் காலத்தில் வெட்டப்பட்டு 16ஆம் நூற்றாண்டு கோயில். அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் போகிறா பாருங்கள். இதை வந்து அந்த ஐகானிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த கட்டுமானம் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ராஜகோபாலசாமி கோயில் கல்வெட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக நாயக்கர் கால கோயில். அந்த கோயில் தூண்களில் இருக்க அந்த வாழைப்பூக்கள் இருக்கும் இல்லையா, நாயக்கர் கால கோயில்களை எப்படி இந்த வாழைப்பூ இருக்கோ அப்படி தான் இருக்குது. அது வந்து சோழர் காலத்தில் தான் கிடையாது. அப்போ 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட ஒரு கோயிலில் 18, 19ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. ஆனால் கர்நாடக ராஜாக்கள் சவிசார சரித்திரம் நூலில் இது கிபி 1200களில் கட்டப்பட்ட கோயில்னு தவறாக பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ வந்து இடையர் சமூக மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கல்வெட்டை உதாரணம் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கோனேரிக்கோன் இந்த மாதிரி 5 பேர் மனுஷனே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் கோனேரிக்கோன் கோவிந்தன் 2 பேர் இருக்குது, இவங்க தான் கோட்டையை கட்டினாங்க. அன்பு உறவுகளே, சதாசேர்வை என்பது தமிழக கோயில் கல்வெட்டுகளே இடம்பெறக்கூடிய ஒரு வாசகம். இந்த கல்வெட்டு எத்தனை கல்வெட்டு இருக்குன்னா, ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கோயில்களிலே ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் வந்து இந்த பேரை சொல்லுது. சதாசேர்வைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய ஊழியர்னு அர்த்தம். நித்திய ஊழியர் என்றால் அவர் பிறக்கும் போதிலிருந்து இறக்கும் போது வரைக்கும் இந்த கோயில் ஊழியர். இப்போ தானே வந்து ஒரு வேலை தேடி போகிறது இப்படியான விஷயங்கள் நடக்குது. ஒரு காலத்தில் வந்து பிறக்கும் போதே அவனுக்கு இந்த தொழில்னு ஒரு காலத்தில் இருந்தது. எத்தனையோ சமூகங்கள், கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்கள் அல்லது கோயிலில் கணக்காளர்கள், பணியாளர்கள், கோயில் தாசிகள், நடன கலைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த கோயிலுக்காகவே வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு மானியமும் அளிக்கப்பட்டது. அந்த மானியத்துக்கும் இந்த மாதிரி பர்மனன்ட் ஸ்டாஃபாக இருக்கவங்களுக்கும் தான் சதாசேர்வை என்று பெயர். இந்த கோனேரிக்கோன் கோவிந்தன் சதாசேர்வை என்ற கல்வெட்டுக்கு என்ன அர்த்தம்னா, கோனேரிக்கோன் கோவிந்தன் என்பவர் இந்த கோயிலில் நிரந்தர ஊழியர், பர்மனன்ட் ஸ்டாஃப் அவர். இவர் எப்படி கோட்டை கட்டினார்? அப்புறம் இன்னொன்று கேட்குறேன். இப்போ வந்து செஞ்சியை சுற்றி பல்வேறு மலைகள் இருக்குது, குறிப்பாக அன்னமங்கலம் இருக்குது. இந்த செஞ்சி அருகில் இருக்க அன்னமங்கலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, 3ஆம் ராஜராஜனை காடவராயன் கோப்பரஞ்சிங்கன் சிறை வச்ச இடம் அன்னமங்கலம். அந்த அன்னமங்கலத்தில் வந்து இப்போ பெரும்பாலும் இப்போ வரலாறு அறிஞர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த காணொலியை வரலாறு அறியாத சிலரும் பார்ப்பார்கள் என்பதனால அந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன் உங்கள் அனுமதியோட. அன்னமங்கலம் மலையில் என்ன இருக்குன்னா, ஒரு சிற்பம் இருக்குது. மலை மேலே ஒரு குகையில் இருக்க சிற்பம். அது ஒரு யானை கீழே படுத்துருக்கு. அந்த யானையை வந்து ஒரு சிங்கம் அடிக்குது. அந்த யானையை வந்து சிங்கம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிற்பம். இது எதை குறிக்குதுன்னா, 3ஆம் ராஜராஜனை யானையாகவும் காடவராயன் கோப்பரஞ்சனை சிங்கமாகவும் உருவகித்து வெட்டப்பட்ட சிற்பம். அந்த சிங்கத்தோட பூர்வத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது, சொக்கப்பல்லவன் வாய் செல்லும் வன்னியர் மணாளன் அப்படின்னு. அப்போ 3ஆம் ராஜராஜனை வந்து வன்னியர் இவர் காடவராயன் கோப்பரஞ்சிங்கனை வந்து சொக்கப்பல்லவனாகவும் 3ஆம் ராஜராஜனை வன்னிய மணாளனாகவும் சொல்லக்கூடிய கல்வெட்டு. இதில் என்ன தெரியுது, இந்த கல்வெட்டில் வந்து தன்னை பல்லவர்னும் பதிவு பண்ணியிருக்காரு, வன்னியர் மணாளன் என்பதனால 3ஆம் ராஜராஜ சோழன் வன்னியர்ன்ற விஷயமும் பதிவாகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு கேள்விக்கு வரேன். இப்போ செஞ்சியர்கோன் காடவன் தான் இந்த வந்து செஞ்சிக்கோட்டையில் வந்து இருந்த முதல் மன்னன் அல்லது வரலாற்றில் கிடைக்கக்கூடிய முதல் மன்னன் நம்ம பார்த்தோம். இந்த முதல் மன்னன், அதாவது செஞ்சியர்கோன் காடவன் ஆட்கொல்லி காடவன் அப்படிங்கிறத எதை வச்சு அறிகிறோம் அப்படின்னா, இந்த காடவராயர்களுடைய வம்சாவளி கல்வெட்டு தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது. ஒரே கல்வெட்டை 2 இடத்துல வச்சுருக்காங்க. ஒன்று திருவண்ணைநல்லூரில் வச்சுருக்காங்க, ஒன்று வந்து விருத்தாசலத்தில் வச்சுருக்காங்க. ரெண்டும் ஒரே கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் வளர்ந்தனார் காடவராயர் அப்படின்ற காடவராய மன்னர்லேருந்து ஒரு சில தலைமுறைகள் குறிப்பிடப்படுது. அந்த வளர்ந்தனார் காடவராயருடைய தலைமுறையில் வரவர் தான் ஆட்கொல்லி காடவன். இந்த ஆட்கொல்லி காடவனுடைய காலமும் விக்ரம சோழனுடைய காலமும் சமமாக இருக்குது. ரெண்டாவது, அந்த ஒட்டக்கூத்தார் பாடலில் மத யானைகளை உடையவன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி காடவராயர் வம்சாவளி சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டுகளில் இந்த ஆட்கொல்லி காடவன் மத யானைகளை கொண்டிருந்தவன், பலங்குளவு மத யானைங்கிற வார்த்தை வருது. எனவே இவங்க தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இவங்களுடைய வழித்தோன்றல்களாக வந்து நம்ம வந்து காடவராயன் கோப்பரஞ்சிங்க உள்ளிட்டவங்க இருந்ததை பார்த்தோம். இதுக்கும் முன்னால் சொல்கிறேன், இந்த காடவர்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆட்கொல்லி காடவன் தான் இவர். ஆட்கொல்லி காடவனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 2 மகன்கள், ஒரு மன்னருக்கு வந்து காடவராயர்னு பட்டம், ஒரு மன்னர் கச்சிராயர்னு பட்டம். இவங்க 2 பேரையும் பள்ளின்னு சொல்லி இந்த கல்வெட்டில் இருக்குது. இவங்க பள்ளின்னு சொல்லி கல்வெட்டில் குறிப்பிடப்படுறாங்க. விருத்தாசலம் திருவண்ணைநல்லூர் கல்வெட்டில், அன்னமங்கலம் கல்வெட்டில் இவங்க வன்னியர்னு இருக்குது.
எனவே இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டிய செஞ்சியர்கோன் காடவன் என்பவன் அவன் தமிழன், பள்ளி அல்லது வன்னியன் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு வன்னியகுல சத்திரிய சமூகத்தினுடைய அந்த சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதும் இந்த காடவராயருடைய வாரிசுகள் இன்றைக்கும் விருத்தாசலம் அருகில் இருக்கக்கூடிய பரூர் என்ற ஊரிலே இதே பட்டப்பெயர்களோடு இதே மரியாதைகளோடு இன்று வரையில் வாழ்ந்து வருகிறார்கள். இப்போ என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, ஒரு ஒட்டக்கூத்தருடைய உலாவிலிருந்து தொண்டை மண்டல சதகத்திலிருந்து கல்வெட்டுக்களில் சொல்லப்படக்கூடிய திருவண்ணைநல்லூர் விருத்தாசலத்தில் இருக்க கல்வெட்டுகளில் இருந்து அப்புறம் வந்து அந்த செஞ்சியை சுற்றி இருக்க சுனைகளில் காடவராயன் கோப்பரஞ்சிங்கனுடைய பேரை குறிப்பிடக்கூடிய பல்வேறு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஆதாரங்களோடு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், இந்த கல்வெட்டை நம்ப மாட்டோம், ஒட்டக்கூத்தரை நம்ப மாட்டோம், தொண்டை மண்டல சதகத்தை நம்ப மாட்டோம், எதப்பா நம்புவீங்க? இந்த செஞ்சிவாசியாக நாராயணன் எழுதிய புனை கதையை தான் நம்புவோன்னு சொன்னால் என்ன வகையில் நியாயம்? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மக்களுக்காக பாடுபடுறாங்க. எந்த அரசியல் கட்சி மேலேயும் எங்களுக்கு குறையில்லை. நம்முடைய அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்கள் வருவதற்கு முன்னாலே தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் 3000 பேர் கூட தேரலை. ஆனால் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் ஒரு மிகப்பெரிய கருத்தியலாக இருக்குது. அப்போ நாங்கள் அண்ணனை எப்படி எதிர்பார்க்குறோம்? சீமான் அண்ணனை அண்ணா எனக்காகவும் நீ பேசணும் தானே எதிர்பார்க்குறோம். ஆனால் அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்கள் இங்கே வந்து போன ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சியில் கூட்டம் நடத்துனார். ஆனால் எங்களுக்காகவும் பேசுவீங்கன்னு தானே உங்களை நம்புகிறோம். நீங்கள் எப்படின்னா வந்து கோனேரிக்கோன் கூட நீங்கள் எப்படின்னா பேசலாம்? நான் கேட்குறேன், அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களே, நாங்கள் வந்து இவ்வளோ ஆதாரங்களை சொல்கிறோம். கோனேரிக்கோன்னு கட்டாத ஒருத்தரை நீங்கள் எப்படி நான் சொல்லலாம்? இல்லை, அவர் என்ன கேள்வி எழுப்புறாரு, இப்போ இதுக்கு முன்னாடி ராஜா தேசிங்கு கோட்டை அப்படின்னு அரசே விழா நடத்தினது எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ நீங்கள் யாரையும் எதிர்க்கலை. இந்த கோட்டை பின்னால் நாயக்கர்கள், விஜயநகர பேரரசனுடைய பிரதிநிதிகளாக நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க, இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீங்கள் எதிர்க்கலை. இப்போ மத்திய அரசு யுனெஸ்கோ மூலமாக இது வந்து மராட்டியர் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லி புராதன சின்னங்களில் ஒன்றாக அறிவிச்சிருக்குது. இப்பயும் நீங்கள் எதிர்க்கலை. அப்போ இவ்வளவு காலம் நீங்கள் வந்து அதை ராஜா தேசிங்னு சொன்னபோது ஏற்றிங்க, நாயக்கர்கள்னு சொன்னபோது அதை நீங்கள் ஏற்றுக்கினீங்க, மராட்டியர்னு சொன்ன போதும் ஏற்றுக்கினீங்க. இப்போ நான் வந்து சீமான் இதை கோனேரிக்கோன் கட்டின கோட்டைன்னு சொன்னபோது மட்டும் ஏன் என்னை எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க இவ்வளோ நாளாக? நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? சரி தம்பி, நான் ஒன்று கேட்குறேன். அங்கே கேமராமேன் தம்பி இருக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு, நான் கேட்கல. இந்த கேமராமேன் தம்பி இருக்கிறாரு, இவரும் நடிக்கிறாரு, கேட்கல. நீ என்ன நடிக்கிற, நான் உன்னை கேட்குறேன். அப்போ நீங்கள் கேட்கலாமா? ஏன்னா நீ அவர் அடிக்கும்போது சும்மா இருந்த, இவர் அடிக்கும்போது சும்மா இருந்த, நான் அடிக்கும்போது மட்டும் கேட்குறேன் நியாயமா? நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியலங்க, எங்கள் தாத்தாவுக்கு தெரியலங்க, வரலாறு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நான் என்ன கேட்குறேன், இத்தனை நாள் நீ வேலைக்கு போகல, இப்போ மட்டும் ஏன்டா வேலைக்கு போகிற? இத்தனை நாள் நீ படிக்கலை, இப்போ மட்டும் ஏன்டா படிக்கிறேன்னு கேட்டால், நான் இப்போது படிக்கிறேனே. எங்களுக்கு இந்த வரலாறு மிக சமீபமாக தான் தெரியுது. நாங்கள் தெரியாத வரைக்கும் ஊமையாக இருந்தோம். இப்போ ஏன் எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரக்கூடாதா? சரி, நீங்கள் அந்த வாதத்தை வச்சா நான் இன்னொன்று கேட்குறேன், திரும்ப. இப்போ ராஜா தேசிங்க கோட்டைன்னு அரசாங்கம் சொல்லியிருக்குதா? ராஜா தேசிங்க கோட்டைன்றது மக்கள் வழக்கில் இருக்கிறது, அரசாங்கம் சொல்லலை. இல்லை, ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியரே விழா நடத்தியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அதாவது ராஜா தேசிங்கி என்பவர் வந்து வட இந்தியாக்காரரு, அவர் தேஜ் சிங்கு, அவருக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு கிடையாது. இப்படி இந்த விஷயம் செஞ்சி மக்களுக்கே தெரியாதே. இப்போ செஞ்சியில் இருக்கவனே இப்போ எங்கள் சொந்தக்காரர் நிறைய இப்போ ராஜா தேசிங்கன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ராஜா தேசிங்கன்னு முன்னோர் நினைக்கிறான், நமக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று அப்போ விழிப்புணர்வு வந்து இல்லாத காலத்தில் நாங்கள் பேசாமல் இருந்தோம். இப்போ வரலாறு தெரிஞ்சபோது நாங்கள் கேட்குறோம், அண்ணன் இப்படி கேட்கலாமா? ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமேன்னா நாங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம், வரலாறே தெரியலையே, நாங்கள் இப்போவும் கேட்கக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அல்லது எங்கள் கேள்வியில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, அவருடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் பிற யாரையும் எதிர்க்கலை, ஆனால் இப்போ சீமான் வளர்ந்து வரான் அப்படின்றதுக்காகவே என்ன நீங்கள் எதிர்க்கிறீங்களா? நான் என் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான பதில் என்னென்னா, ஆனால் இந்த விஷயத்தை வந்து மருத்துவர் ஐயா கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், திரு சீமான் அண்ணன் அவர்களே பார்வைக்கு சொல்கிறோம். இப்போ இப்படி ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரிய வந்த உடனே மக்கள் காவலர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். ஐயா, இந்த மாதிரி வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு, மராட்டியர்களுடைய இராணுவ தளவாட கேந்திரங்களாங்கிறத 12 கோட்டைகளில் ஒரு கோட்டையாக இது அறிவிச்சிருக்குது. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, இதில் கற்பனை அரசர்களான ஆனந்தகோன் கட்டம் தான் இதில் இருக்குது. இது வந்து உண்மையிலுமே நம்ம முன்னோர்களாகி செஞ்சியர்கோன் காடவன் கட்டம் தான். நான் ஐயா கிட்ட சொல்லும்போது ஐயா வந்து இதுக்கான சான்றுகளை கேட்குறாரு.
அப்போ ஐயா கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிசார சரித்திரம், ஒரு நம்ம நீலகண்ட சாஸ்திரி சோலாஸ் புக்கு, அப்புறம் கனகசபை பிள்ளையோட புத்தகம், இது எல்லா புத்தகத்தையும் கொண்டு போய் கொடுத்து கல்வெட்டுகள் சொல்கிறோம். அந்த கல்வெட்டு ஆதாரத்தை காட்டுங்கிறார். அப்போது சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் வந்து 6, 7, 12 எல்லாம் ஐயா கிட்ட காட்டி அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஐயா அவர்களே ஒரு அறிஞராக மாறி ஐயா அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். அப்போ சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய பதில் வந்து, ஆனால் உங்களுக்கு முன்னாலே ஐயா அது அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. உங்ககிட்ட ஏன் கேள்வி கேட்க வர, நாங்கள் உங்ககிட்ட ஏன் சீமான் அண்ணன்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னா, கோனேரி கோன் கோட்டைன்னு ஐயா சொல்லியேண்ணா, இது கோனேரி கோன் கோட்டைன்னு வந்து தொல்லியல் துறை போர்ட்லேயும் இல்லையே, தொல்லியலுக்கு ஆனந்த கோன் கோட்டைன்னு இருக்குது. நீங்கள் புதுசாக வந்து கோனேரிக்கன் கோட்டைன்னு சொல்கிறீங்களேண்ணா, உங்கள்கிட்ட வந்து உங்களிடம் இந்த செய்தியை சொல்வதற்காக எங்களுடைய அன்பு புலவர் திரு ஜெயபாஸ்கரன் ஐயா மூலமாக உங்கள்கிட்ட தகவல் கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு இயக்குனர் திரு கௌதமன் ஐயா மூலமாக தகவல் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய உற்ற தோழர்களாக இருக்கக்கூடிய திரு பாலமுரளிவர்மன் உள்ளிட்ட நண்பர்கள் மூலமாக தகவல்களை கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் 17 மாநாடு இந்த கூட்டம் நடத்துகிறீங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னால் எங்களுடைய ஏழை எளிய உறவுகள் உங்கள்கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற இந்த கோனேரிக்கன் வந்து அப்படி அரசன் இல்லை, அப்படி அவனால் கோட்டை கட்டப்படலை அப்படின்னு சொல்லியும் நீங்கள் மேடையில் முழங்குறீங்களேண்ணா. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கிடைச்ச சான்றின்படி இதை நான் வந்து கோனேரி கோட்டை, கோனேரி கோன் கட்டின கோட்டைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்றின்படி இது காடவர் கோட்டைன்னு நிறுவிட்டு போங்க, எனக்கு மகிழ்ச்சி தானேன்றாரு. நான் எப்படி கேட்குறேன், இப்போ அங்கே சீமான் அண்ணனுடைய எப்போ எங்களுக்கு அண்ணன் தான் அவர் மேலே எங்களுக்கு வருத்தமும் இல்லை. அண்ணன்கிட்ட ஒரு தகவல் பரிமாற்றமா, இப்போ நம்ம எல்லாருமே இப்போது திருமண வயது உள்ள மகன்களை கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். முதல் நாள் நைட்டு மாப்பிள்ளை அயோக்கிய பையன் தெரியுது, அவன் ஏற்கனவே பொம்பளை பொறுக்கி இப்போ வேறு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியுது. நம்ம கல்யாணத்தை நிறுத்துவோமா மாட்டோமா? கல்யாணத்தை நிறுத்துவோம். ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அறிவிக்கிறாரு, பல தொண்டர்கள் வராங்க. அப்படிப்பட்ட மாநாட்டை திடீர்னுலாம் நிறுத்த முடியாதுல்ல. ஆனால் நீங்கள் மாநாடு நிறுத்த வேண்டாண்ணா. ஆனால் கோனேரி கோன் கோட்டை பொய் அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியுங்களேண்ணா. இல்லை, அவர் தான் என்னன்றாரு, கோனேரி கோன் கட்டினதுன்னு தான் இன்ன வரைக்கும் என்கிட்ட சான்று இருக்குது எனக்கு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு எளிய வரலாற்று மாணவன். அண்ணன் திரு சீமான், ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பாலமுரளிவர்மன் கிட்ட சொன்னீங்க. ஆனால் அவர் தான் அன்னைக்கு அந்த மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சியில் நடந்த மேடையில் ஒரு காணொலியை வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க. அந்த காணொலியை முழுக்க தயாரித்தது அவர் தான். அவர் தான் அந்த காணொலியில் பல சான்றுகளை சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது இந்த பகுதியை சார்ந்த முனுசாமி, செங்குட்டுவன், லெனின் போன்ற வரலாற்று தொல்லியல் ஆய்வாளர்கள் அவர்கள் ஆய்வு செய்ததின் அடிப்படையிலும் இந்த கோட்டை வந்து ஆனந்த கோன் தான் கட்டினார் என்பது உறுதியாகிறதுன்னு அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் பாலமுரளிவர்மன் ஐயா கேட்குறேன், இந்த காணொலி மூலமாக கேட்குறேன். அன்பு சகோதரர் அவர்களே, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லெனின், முனுசாமி, செங்குட்டுவன், ப்ரொஃபஸர் ரமேஷ், இவர்கள் அனைவரும் வன்னியர்கள். லெனின் அவர்கள் இறந்து விட்டார். அங்கே போகும்போது செஞ்சுக்கு போனால் பெருசாக கவனிப்பார். இவங்க கண்டுபிடிச்சதை வச்சு சொல்கிறான்னு சொன்னாங்க இல்லையா. திரு முனுசாமி ஐயா அவர்கள் இப்போவும் இருக்கார், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அங்கே விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் வரலாற்றில் எந்த சந்தேகனாலும் ஐயாவை கேட்பாங்க. 16ஆம் தேதி நாங்கள் நடத்திய கருத்தரங்கத்திலே நம்முடைய அன்பு ஐயா பெரியவர் தலைமை ஆசிரியர் முனுசாமி ஐயா கலந்து கொண்டு இந்த கல்வெட்டு விஷயத்தை நாங்கள் செய்த தவறுன்னு ஒத்துக்கிட்டார். 18, 19ஆம் நூற்றாண்டு கல்வெட்டை தவறுதெல்லாம் அவங்க வந்து 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன இதில் சொல்லிட்டாங்க, இந்த ஆனந்த கோன், கிருஷ்ண கோன், இதோ 2 பேர் கிடைக்குது, இவங்க அரசர்கள் தானே பொய்ய தவறான நம்பிக்கையில் சொல்லிட்டாரு. அப்போ வந்து அந்த சதா சேர்வை அந்த கல்வெட்டுக்கு என்ன பொருளுங்கிறத அவங்க பார்க்கல. அதாவது அவர்கள் எங்கள் உறவினர்கள் தான், எங்களோட பெரிய வயதில் மதிக்கத்தக்கவர்கள் தான். ஆனாலும் நான் அவருடைய தம்பியாக, ஒரு சகோதரனாக அவர்கள் செய்த தவறு, அந்த தவறு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வரலாற்றில் மட்டும் அவசரப்படக்கூடாது. நான் வந்து அந்த சதா சேர்வை கல்வெட்டை வந்து அவங்க தவற ஒத்துன்னு இது வந்து ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்கார், பிற கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்குது, இது காடவர் கோட்டைன்னு அவர் வந்து சொல்கிறாரா? அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி மேடையிலே சொன்னாரே. அதாவது 17ஆம் தேதி அண்ணன் திரு சீமான் அவர்களுடைய கூட்டம் நடக்குது. அதுக்கு முதல் நாள் நாங்கள் ஒரு அரங்க கூட்டம் நடத்துகிறோம். அந்த அரங்க கூட்டத்திலே வந்து திரு முனுசாமி ஐயா அவர்கள் கலந்து கொண்டு இந்த தவறை நான் செய்து விட்டேன் அப்படிங்கிறார். இப்போ அதாவது அவர் வந்து நேர்மை இல்லாதவர் இல்லை. இப்போ நம்ம முனுசாமி அண்ணன் நினச்சிருந்தா வந்து அந்த கல்வெட்டை வெளியிடாமல் வச்சுருந்துருக்கலாம்ல. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இயக்குனர் கௌதமன் மூலமாக அல்லது பாலமுரளிவர்மன், அப்புறம் இன்னொருத்தர் கூட ஜெயபாஸ்கரன், இவங்க மூலமாலாம் நாங்கள் வந்து அவருக்கு சீமான் அவர்களுக்கு நாங்கள் செய்தியை கடத்துறதுக்கு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க.
அவரும் என்ன சொல்கிறாரு, இது வந்து எனக்கு கிடைச்ச சான்றின்படி இது கோனேரி கோன் கோட்டைன்னு நான் இப்போ பேசுகிறேன். கடந்த காலங்களில் நீங்கள் யாரையும் எதிர்க்கலை, என்னை மட்டும் எதிர்க்கிறீங்க. நாளைக்கு காடவர் கட்டின கோட்டைன்னு நீங்கள் நிறுவினா எங்களுக்கு மகிழ்ச்சி தானே அவரும் சொல்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கும் அவர் மீது சீமான் மேலே பெரிய வன்னியர் சமுதாயத்துக்கு வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நிறைய இடங்களில் பெரும்பாலான இடங்களில் பேசும்போது மருத்துவர் ஐயா தான் வந்து எங்களுக்கு அரசியல் பயிற்றுவித்தார், மருத்துவர் ஐயாவோடு நான் இருந்தேன், மருத்துவர் ஐயா தான் எங்களுடைய முன்னோடின்னு பல இடங்களில் பேசுகிறார். அப்போ இப்படி இருக்கிற போது அவர் ஏன் வந்து இது திட்டமிட்டு காடவர் கட்டின கோட்டை இல்லை, இது கோனேரி கோன் கட்டின கோட்டைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த மேடையில் இன்னொன்று சொன்னார், நான் வந்து இன்னைக்கு இந்த கோனேரி கோன் கட்டின கோட்டைன்னு சொல்கிறதுனால இந்த இடையர் சமுதாயம் எனக்கு வர தேர்தலில் ஒன்றும் யாரும் ஓட்டு போடுறதில்ல, இவன் ஓட்டு போடலனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ அவருடைய நோக்கமும் வந்து இது காடவர் கோட்டை அல்லது வன்னியருக்கு அகைன்ஸ்டாக நம்ம சொல்லணும்னு இல்லையே. இப்போ அதாவது அண்ணனுடைய கருத்து எப்படியா இருந்தாலும் அது வெளிப்பாடு எங்களுக்கு எப்படி படுதுன்னா, சீமான் அண்ணன் அவர்கள்ட்ட கேட்குறேன், ஆனால் நாங்கள் ஒட்டக்கூத்தரை விட புலவர் யார், ஒட்டக்கூத்தரை விட உங்களுக்கு என்னென்ன ஆதாரம் வேணும்? நீங்கள் வந்து நாங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் ரைட்டா, நீங்களே பெரிய தலைவர், நீங்களே உங்களை எளிய தமிழ் பிள்ளைன்னு சொல்லிக்கிறீங்க, உங்களோட எளிய தமிழ் பிள்ளை, உங்களிடம் பாடம் கேட்க தயாராக இருக்கிறோம். இப்போ கூடனா நீங்கள் உங்கள் பிரதிநிதிகள் யார் அழைச்சாலும் வரேன், அந்த கோனேரி கோன் என்பவர் தான் இந்த கட்டினா ஒரே ஒரு சான்று கொடுங்க. அப்போ நாங்கள் ஏறத்தாழ 120 ஆண்டுகள் 130 ஆண்டுகள் அந்த வம்சம் ஆட்சி செய்ததுன்னு சொன்னீங்க. அப்போ 120 130 ஆண்டுகள்னா ஒரு நூற்றாண்டுக்கு மேலே. அப்போ இந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் நீங்கள் சொல்கிற கருத்துப்படி அவங்கள பற்றி ஒரு சிற்றிலக்கியம் பாடலை, அல்லது வேற ஒரு கல்வெட்டு இல்லை, அல்லது அவங்க ஆணையிட்ட ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஆணையிட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அரசர்கள் 100 ஆண்டு ஆள்றாங்கன்னா ஒரு ஆணையிட்ட கல்வெட்டு கிடைக்கலாம், அல்லது அவங்கள பற்றி ஒரு செப்பேடு மெய்கீர்த்தி ஏதோ ஒன்று கிடைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதாவது அப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தில் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. ஓ, அரசராகவும் இல்லை, அவங்கள பற்றி எந்த சான்றும் எதுவுமே இல்லை. அதாவது எப்படின்னா சூப்பர்மேன், ஹீமேன், ஸ்பைடர்மேன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அதாவது இவர்கள் மண்ணில் வாழ்ந்திருந்தால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்ககிட்ட இப்படி கேட்குறேன், ஒரு கேட்டு முடிச்சு நீங்கள் திரும்ப கேளுங்க. தம்பி, இப்போ வந்து செஞ்சியிலேருந்து உங்கள் படைவீடு எவ்வளோ தூரம்? ஒரு 50 கிலோமீட்டர் அதிகபட்சம் இருக்கலாம். ரைட், ஓகே. செஞ்சியிலேருந்து திருவண்ணாமலை எவ்வளோ தூரம்? ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்கும். செஞ்சியிலேருந்து திண்டிவனம் எவ்வளோ தூரம்? அதுதான் அந்த தொலைவு தான் இருக்கும், ஒரு 30 கிலோமீட்டர். ஓகே. இப்போ நான் கேட்குறேன், செஞ்சியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் படைவீடு இருக்குல்ல, அந்த படைவேட்டில் வந்து கல்வெட்டுக்கெல்லாம் கிடைக்கிது இல்லை, சம்பூராயர் கல்வெட்டுக்கெல்லாம் கிடைக்கிது இல்லை, ரைட்டு. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு 30-20 ஒரு 40 கிலோமீட்டர் திருவண்ணாமலை இருக்குது, அங்கே ஹொய்சாளர் கல்வெட்டுலேருந்து எல்லா கல்வெட்டும் கிடைக்கிது இல்லை, ரைட்டு. இங்கே வந்து பக்கத்தில் திண்டிவனம், ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன் பற்றி இலக்கியங்கள் கிடைக்குதா? அப்போ செஞ்சியை சுற்றி இருக்கிற ஒரு 50-100 கிலோமீட்டரில் இருக்கிற ஊர்களில் வந்து அங்கே ஆண்ட எல்லா மன்னர்களை பற்றியும் கிடைக்குது. அப்போ செஞ்சியில் 130 வருஷம் இருண்ட காலமா? நாளைக்கு கிடைக்கல இல்லையா, இன்னைக்கு கிடைக்கல, சரி எதிர்காலத்தில் கிடைக்கலாம் இல்லையா? சரி, அப்போது இது எப்படி வந்து சரி கிடைச்சா ஏற்றுக்கிறோம். இப்போ இந்த கற்பை அதுனா என்ன எப்படி இருக்குன்னா, சூப்பர்மேன் தான் ஆண்டார், ஸ்பைடர்மேன் தான் ஆண்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ ஆதாரத்தை கொடுன்னு நாங்கள் கேட்குறோம். சரி, எதிர்காலத்தில் கிடைச்சா நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நிகழ்காலத்தில் இது காடவர்னு உறுதிப்படுத்துகிறோம், அதை வந்து அந்த சமுதாயம் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போது அந்த சமுதாயத்துடைய பிரச்சனை என்னென்னா, அதாவது தொல்லியல் துறையுடைய முகப்பிலேயே வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்த ஆண்டார்கள் கல்வெட்டு வச்சுருக்கு. அந்த சமூக நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம், யாராக இருந்தாலும் அதுதானே, ஒரு தொல்லியல் துறையே மத்திய தொல்லியல் துறை அங்கீகரித்து வச்சிருக்குது, அது வந்து பொய்யா எப்படி இருக்கு? என்னுடைய இடையர் நண்பர்கள் என்ன கேட்குறாங்க, டேய் எங்களுக்கு இது ஒன்று தான்டா இருக்குது, அதையாண்டா நீ குறுக்க வர? ஐயோ, இது அன்பு இடையர் உறவுகளே, இது உங்களுக்கு எங்களுக்குமான பிரச்சனை இல்லை. இந்த கர்நாடக ராஜாக்கள் சவிஸ்தார சரித்திரத்தை நம்பி நீங்கள் இறங்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன்னு குறும்ப இடையர் வேற மொழிக்காரர்னு சொல்லுது இந்த நூல். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, தெலுங்கு பேசக்கூடிய இடையர்கள் இது வந்து நாமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி தமிழ் இடையர்களையும் சேர்ப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு இது தெலுங்காரன் நாங்கள் கட்டினதுன்னுவா. ஆல்ரெடி திருவண்ணாமலையிலே இப்போ தெலுங்கு மக்களுடைய அந்த ஆதிக்கமும் தெலுங்கு தான் கோல் வச்சுதுன்றாங்க. இங்கே என்ன நடக்கும்னா, நீங்கள் வரலாற்று ரீதியான உரிமையை எழுப்பீங்க, உங்கள் வரலாறை எழுப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு சமூகத்துக்குமான பெருமைகள் உண்டு. இடையர் சமூகத்தை பற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாவம் செய்யாத ஜாதிங்கிறாங்க. அந்த இப்போ இடையர் சமூக மக்களாலே வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் வாழறதுக்கு வந்து எப்படி ஒரு நெசவாளர் வேணுமோ, எப்படி ஒரு விவசாயி வேணுமோ, அப்படி இந்த இடையர் கோணார்கள் இல்லாவிட்டால் நாம் வந்து பாலுக்கு எங்கே போவோம்?
சரி, இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி இன்னைக்கு வந்து இது சீமான் அவர்களால் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறி இருக்கு. அவர் திரும்ப திரும்ப சொல்றார், என்னை ஏன் எதிர்க்கிறீங்க? என்னை எதிர்க்கிறத விட்டுட்டு நீங்க முறையா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து கூட்டம் போடுங்க. அவர் தான் வந்து இதை மத்திய அரசு அறிவிக்கும் போது அமைதியா இருக்கிறாரு. சரி, மத்திய அரசு தான் இதுக்கு வந்து யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை பண்ணியிருக்குது. மத்திய அரசு எதிர்த்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. அல்லது நீங்க சொன்ன மாதிரியே இது மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை தான் அங்கே பெயர் பலகையை வச்சிருக்குதுன்னா, அஃபிஷியலாக நீங்கள் மத்திய தொல்லியல் துறைக்கு கடிதம் எழுதுங்க, அல்லது அந்த பலகையை உங்களுடைய சான்றுகளோடு நிறுவி இது வந்து காடவர் கட்டின கோட்டை அப்படின்றதுக்கான முயற்சி செய்யுங்க. யாரு நானா தடுத்தவனன்ற அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, இது வந்து மத்திய அரசு வந்து இப்போ சொல்கிறேன், இது மத்திய அரசு எங்கேயுமே நேரடியாக இது மராட்டியர் கோட்டைன்னு சொல்லவே இல்லை. மத்திய அரசு வந்து யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை செய்திருக்கு. என்ன பரிந்துரை செய்திருக்கு? இது வந்து சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு மிகப்பெரிய மாவீரர், அதெல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. அவர் இந்தியாவின் கணிசமான பகுதியை பிடிக்கிறாரு. 60,000 போர் வீரர்களோடு இங்கே வராரு. ஓவர் நைட்டில் கோட்டையை பிடிச்சிட்டார். பணம் கொடுத்து பிடிச்சாரோ, அவருடைய பலத்தை பார்த்து இருந்தால் விட்டுட்டு போனானோ. இது மத்திய அரசு யுனெஸ்கோ என்ன சொல்லுதுன்னா, மராட்டியர்களுடைய இராணுவ தளவாட கோட்டைகளில் 12 ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம எதிர்க்கிறோம். என்னன்னா, இது அவன் ஆண்டான், இதுக்கு முன்னால் முஸ்லீம் ஆண்டான், நாயக்கர்கள் ஆண்டாங்க. ஆனாலும் அவர்கள் கோட்டை இல்லை, இது தமிழர் கோட்டை அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. மருத்துவரையாக எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காரு. ரெண்டாவது, இதுக்கு வந்து தொல்லியல் துறைக்கு மனு கொடுக்கறதுக்கான வேலைகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் அண்ணன் மீது எங்களுக்கு வருத்தம் என்னன்னா, இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து சான்றுகள் இல்லாத ஒருத்தர் பேரில் கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம்னு அண்ணன் போடுறாரு. ஏன்பா அது அண்ணா, அது கோனேரிக்கோனுக்கும் அந்த கோட்டைக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, அவர் அந்த கோனேரிக்கோன் மீட்பு பொதுக்கூட்டம்னு சொன்னாலும் அவர் வந்து காடவர் எதிர்த்தோ அல்லது வன்னியரை எதிர்த்தோ கூட்டம் போடலை. அவர் மத்திய அரசை எதிர்த்து தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறார், மாநில அரசை எதிர்த்து தான் பேசுகிறார். இப்போ என்னோட இது என்னன்னா, அண்ணன் அவர்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னா, செஞ்சியர்கோன் கோட்டை மீட்புன்னு போட்டால் நியாயம் இல்லை, அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்படியான சான்று என்கிட்ட என்ன சான்று இருக்கோ அந்த அடிப்படையில் தானே நான் பேச முடியும். அண்ணன் மேடையிலேயே வந்து அந்த பாடல் பாடுறாரு. அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலேயே வந்து அந்த செஞ்சியர்கோன் பார்த்தா அந்த கடியர்ன செம்பன் 15 சரி இஞ்சி கம்ப கல்யாணை செஞ்சியர்கோன் காடவனு பாட்டு அண்ணனே பாடுறாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த செஞ்சியர்கோன் தான் அந்த கோட்டையிலிருந்து ஆண்டதுங்கிறத பாட்டு அண்ணனே சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்த ஆனந்தகோன் கிருஷ்ணகோன் பற்றி எந்த சான்றுகளும் இல்லைங்கிறது அண்ணனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு என்ன கேள்வினா, நீங்கள் எங்கள் எதிரி அல்ல, நீங்கள் எங்களுக்காகவும் சேர்ந்தா நீங்கள் பாடுபடுறீங்கிறது நாங்கள் உணராமலாம் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தை செஞ்சியர்கோன் காடவன் கோட்டை மீட்பு கூட்டம்னு போட்டுதான் நியாயம். ஏன்னா செஞ்சியர்கோன் காடவன் ஆண்டாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. கோனேரிக்கோன் என்னென்ன ஆதாரம் இருக்கு? இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிற அதே ஆதாரம் தான். அவரும் அதை தான் சொல்கிறார். கோட்டையினுடைய முகப்பில் தொல்லியல் துறையை பெயர் பலகை வச்சிருக்கு. அப்போ வந்து நீங்கள் அரசாங்கம் சொல்கிற போயில அண்ணன் ஏற்றுக்கிறாரா? அரசாங்கம் இதே மாதிரி அரசாங்கங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வருது. அரசாங்கம் கேட்குறாரு, அரசாங்கம் பொய். சரி, அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? அதை சரி செய்வதற்கு தான் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை வந்து முறைப்படி தொல்லியல் துறைக்கிட்ட வந்து மனு போட்டு அந்த பலகையை மாற்றுறதுக்கும் இதுக்கு ரிட் மனு தாக்கல் செய்கிற வேலையும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. அதை தான் மீண்டும் அவர் சொல்கிறார். அப்படி நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான், நீங்கள் பெயர் மாற்றுங்க, புத்தகம் வெளியிடுங்க, வரலாற்றை நிறுவுங்க, எனக்கு மகிழ்ச்சி தான்றார். அதனால் அந்த சிக்கல் இல்லை. நீங்கள் அதை வந்து அவரை சீமான் சென்னையில் தான் இருக்கிறாரு, நீங்களும் சென்னையில் தான் இருக்கிறீங்க. உங்கள் சமுதாய அமைப்பு சார்பில் 10 பேர் போய் எப்போ வேணால் அவரை சந்தித்து நீங்கள் அவர்கிட்ட நிறுவலாம், புரிய வைக்கலாம். இங்கே அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து இது குறித்து பேசுகிறீங்களே தவிர புத்தகங்கள் சான்று காட்டுறீங்க, எல்லாம் காட்டுறீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீனிவாச்சாரியும் சரி, பிறரும் சரி, செஞ்சு குறித்து நிறைய நூல்கள் வந்திருக்குது. அந்த நூல்கள்லேயே நீங்கள் சொல்கிற தவறு தான் அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து ஒன்றை நிறுவும் போது அதை தான் சாதாரண மக்கள் இருந்து தலைவர்கள் வரை ஏற்றுக்கிறாங்க. ஒன்று, நீங்கள் ஏன் உடனடியாக இது குறித்து வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ அல்லது பொதுவெளியில் இங்கே சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அரசினுடைய கவனத்துக்கு ஈர்க்கிற மாதிரி இது வந்து இவ்வளவு சான்றுகள் இருக்குது, இதில் தமிழ்நாடு தொல்லியல் துறையும் மத்திய தொல்லியல் துறையும் தவறு செஞ்சுருக்குது அப்படின்றதையும் பிற தலைவர்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிக்கையாகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு இப்போ சீமான் மட்டும் பேசுகிறாரு, பிற எந்த தலைவர்களும் செஞ்சி கோட்டையை பற்றியோ இந்த வரலாறை பற்றியோ அப்போ பேசவே ஆள் இல்லையான்ற நிலை கூட உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகளில்
கலாச்சார ரீதியான இயக்கங்கள்னால் பாமக, நாம் தமிழர் போன்றவை தான் கலாச்சார இயக்கங்கள். அது அரசியல் இயக்கம் கூடுதலாக கலாச்சாரத்திலையும் கவனம் செலுத்துகிறாங்க. பிற கட்சிகள் வந்து அரசியலை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இது சீமான் அண்ணனோடு ஏன் நாங்கள் வந்து இந்த கருத்து முரண்பாடில் ஈடுபட வேண்டியிருக்குன்னா, வேறு இப்போ அதிமுக வந்து கோனேரிக்கோன் கோட்டை மீட்புன்னு சொல்லிச்சா, இல்லை திமுக வந்து கோனேரிக்கோன் கோட்டை மீட்புன்னு சொன்னாங்களா? அண்ணன் கூறுவதனால் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த கோனேரிக்கோன் கோட்டை என்ற வாதம் தவறு என்கிறதான் எங்களுடைய வாதமே தவிர. இல்லை, அவர் இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே வந்து செஞ்சில நான் மாயோன் பெருவிழா நடத்த போகிறேன் அப்படின்னு அறிவிச்சார். ஆனால் அது நடந்ததா என்ன நின்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு நாள் நடந்ததான்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிற அந்த ஆன்மீக பாசறை, அந்த பாசறை சார்பில் பண்பாட்டு மீட்சி பாசறை ஏதோ அது சார்பில் மாயோன் பெருவிழான்னு நான் நடத்துவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. தம்பி, நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் மகிழ்ச்சி. எங்களுக்கு அப்போ தெரியல, எங்களுக்கு சமீபமாக தான் தெரியுது. நீ ஏன் வந்து இப்போ படிக்கிறாள் 5 வருஷம் முன்னால் படிக்கலான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து காலப்போக்கில் திரு சீமான் அவர்கள் முதல்ல வந்து திக மேடைகளில் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் திமுக மேடைகளில் பேசியிருக்காரு, அப்போ கடவுள் எதிர்ப்பு பேசியிருக்காரு. அண்ணனுடைய நிலைப்பாடு மாறி இருக்குல்ல. என்னென்னா காலப்போக்கில் அவனுடைய வாசிப்பு காரணமாக அண்ணன் வந்து அவருடைய சிந்தனைகள் வளர்ந்து மேம்பட்டு வந்திருக்குது. அதே போல் எங்களுக்கு இந்த தலைமுறையில் புரிதல் ஏற்பட இவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு. எங்கள் முன்னோர்களுக்கு தெரியல. நம்முடைய மிகப்பெரிய தலைவர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த செய்தி நாங்கள் சொல்லி தான் தெரியுது. அதனால தான் இது தாமதமாக நடக்குது. இப்போ கூட அண்ணன் அவர்களிடம் வந்து, ஆனால் நீங்கள் கோனேரிக்கோன் கோட்டைன்னு சொல்கிறது தவறுன்னு தான் சொல்கிறோமே தவிர அண்ணனை நாங்கள் தவறாக சொல்லலை. இது வந்து அண்ணன் வந்து தமிழருடைய மாண்புகளை காப்பதற்காக அண்ணன் வந்து முன்னிக்கிறார், மகிழ்ச்சி. அது மாதிரி வந்து இது மராட்டியர் கோட்டை கிடையாது, தமிழர் கோட்டைன்னு அண்ணன் சொல்கிறார், மகிழ்ச்சி. நான் என்ன சொல்கிறேன், தமிழர் பெருமையை மராட்டியருக்கு தாரை வார்ப்பதை நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லையா? அண்ணன் திரு சீமான் அவர்களே, படையாட்சி கொடியாகிய எங்களுடைய பெருமையை இன்னொரு தமிழ் கொடியாகிய கோனார் கொடிக்கு நீங்கள் தாரை வாக்குறீங்களே, நியாயமா? அப்போ வந்து மத்திய அரசாங்கம் பண்ணால் தவறு, அண்ணன் பண்ணால் சரியா? எங்களுடைய வரலாற்று பெருமையை வந்து தாரை வாக்கிறதுக்கான உரிமையை அண்ணனுக்கு யார் கொடுத்தது? இல்லை, அதுதான் அவர் மீண்டும் சொல்கிறார், நாங்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் நிறுவினா எங்களுக்கு மகிழ்ச்சின்றார். அண்ணா, நாங்கள் தான் நிறுவியிருக்கமேண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம தொண்டை மண்டல சதகத்தை சொல்கிறோம், ஒட்டக்கூத்தர் பாடல்களை சொல்கிறோம், விருத்தாசலத்தில் திருவனைநல்லூர்லேயே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை சொல்கிறோம், செஞ்சி அண்ணமங்கலத்தில் இருக்க அந்த சிங்கத்தின் கண்பூர்வ கல்வெட்டுகளை சொல்கிறோம், செஞ்சியை சுற்றி. நீங்கள் நேர்காணலில் சொல்கிற மாதிரி அவர் ஒன்றும் எதிரில் இல்லை, நீங்கள் வந்து நேரில் சந்தித்து அவர்கிட்ட இதெல்லாம் கொடுக்கலாம் இல்லை? தாராளமாக. அதாவது நாங்கள் இதை கண்டுபிடிச்சது ரொம்ப லேட்டு. ரெண்டாவது வந்து இந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெருமக்களே எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு கல்வெட்டுக்கு தவறாக பொருள் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் தம்பி அவசியம் நீங்கள் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கல்வெட்டுடைய இங்கே பாருங்க, ரெண்டு விஷயங்கள் காட்டுறேன், இது நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதாவது அன்பு அண்ணன் இப்போ எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் திரு சீமான் அவர்கள் வந்து கோனேரிக்கோன் கோவிந்தன் சதா சேர்வைங்கிற கல்வெட்டை வச்சு தான் அண்ணன் வந்து அது கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டம் போடுறாங்க. அண்ணன் திரு சீமான் அவர்களே, நான் வந்து தமிழ்நாடு அரசு ரைட்டா, இது வந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு கிடையாது, இது காங்கிரஸ் காலகட்டத்தில் இருந்து பல்வேறு வரலாறுகளை வந்து தமிழ்நாடு அரசு தொழில்துறை போட்டிருக்கு. உண்மையில் அவங்களுடைய நேர்மைக்கெல்லாம் சந்தேகம் கிடையாது. இதில் தமிழ் அகர முதலி இதை வந்து தமிழ்நாடு பாடல் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இதில் சதா சேர்வைக்கு என்ன பொருள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்பொழுதும் ஊழியம் செய்கை. ரெண்டாவது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி. இதை வந்து 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக அதிமுகன்ற பாகுபாடெலாம் இல்லை. உண்மையிலுமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் வந்து மக்கள் நல அரசுகள் தான். நம்ம அவங்க மேலே பல்வேறு சிறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறோமே தவிர மக்கள் நலனிலையோ மொழி நலனிலையோ நம்ம அரசுகள் வந்து எந்த கட்சியாலும் விட்டு கொடுக்கறதில்ல. இந்த செந்தமிழ் சொற்பிறப்பில் பேரகர முதலில் சதா சேர்வைக்கு நாளும் தொடரும் ஊழியம். ஒவ்வொரு நாளும் யார் ஊழியம் செய்வா? அதுக்கு நேர்ந்து விடப்படம் தான் செய்வான். இருங்க, கல்வெட்டு சொல்லகராதி இதை வந்து தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை 2011ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கு. இதில் சதா சேர்வைக்கு நித்திய ஊழியம்னு பொருள் தராங்க. அது மாதிரி தஞ்சை மராட்டியர் கல்வெட்டு புலவர் திரு சே ராசு பதிப்பாசிரியர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சதா சேவை என்பதற்கு எப்பொழுதும் நிரந்தரமாக பணிவிடை செய்பவர், சதா சேர்வை என்று குறிக்கப்படும். அப்புறம் கல்வெட்டு கலைச்சொல் அகர முதலி இது வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. சதா சேர்வைக்கு நிலையான ஊழியம்னு பொருள் தராங்க. அதே போல் தமிழ்நாடு அரசுடைய கல்வெட்டு சொல்லகிறாது இன்னொரு இதில் சதா சேர்வைக்கு நித்திய ஊழியம்னும், சேர்வை என்பதற்கு ஊழியம், ஊழியர்களுக்கு வரி இல்லாமல் விடப்பட்ட நிலம் ஊழியர் மானியம் அப்படின்றதும்,
இன்னொரு கல்வெட்டு கலைச்சூழல் அகராதியில் சதா சேர்வைக்கு நிலையான ஊதியம்னு கொடுத்துருக்காங்க. அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களே, இது எதுவும் நான் எழுதினதில்லை, நம்முடைய மதிப்புக்குரிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பல்வேறு காலகட்டங்களை வெளியிட்டது. இதில் எந்த இடத்துல சதா சேர்வைனா அது வந்து அந்த கோயிலை கட்டினவன் அல்லது கோட்டையை கட்டணும்னு எங்கே குறிப்பு இருக்குது? இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த கோயிலில் வேலை செஞ்சு வைத்த கழுவுன பாவம் ஒரு அப்பாவி வந்து அந்த கோனேரி கோவிந்தன். இப்போ வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பியூன் இருக்கிறாரு, அவர் கலெக்டரா இல்லை வந்து அந்த கலெக்டர் பில்டிங்கை கட்டினவரா? இந்த கோனேரி கோவிந்தன்றோம் பாவம் அங்கே வேலை செஞ்சு போச்சவன். இது வந்து ஏராளமான கோயில்களிலே நீங்கள் சதா சேர் வைக்கிற கல்வெட்டை பார்க்கலாம். அப்புறம் என்னென்னா, இப்போ இந்த இணைய உலகத்தில் எந்த நூலகங்களுக்கு போனாலும் கிடைக்காத நூல்கள் அரசாங்கமே கொடுக்குதுங்க. மத்திய அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையும் சரி, தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறையும் சரி, வேறு மாநில எந்த தொல்லியல் துறைகளாக இருந்தாலும் நீங்கள் நூலகங்களுக்கு போனால் கூட கிடைக்காத நூல்கள் வந்து பிடிஎஃப் காப்பியாக கிடைக்குது. நீங்கள் தமிழ், ஆங்கிலம் எல்லாவற்றிலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், சதா சேர்வைக்கு குறைஞ்சது 1000 கல்வெட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 1000 கல்வெட்டு 2 பொருளில் வருது. முதல் பொருள் வந்து அவன் கோயிலோட பர்மனன்ட் ஸ்டாஃப். 2வது பொருள் சதா சேர்வை, இறைவனை சதா சேவித்து கொண்டே இருப்போன்னு பொருள். இதில் எங்கே ராஜா வருது? அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களே, இப்போதும் கேட்குறேன், நான் உங்களுடைய அன்பு தம்பி, உங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை, குறையும். ஆனால் என்னன்னா, நீங்கள் செய்யலாமாண்ணா இதை? இப்போ வந்து எப்படி வந்து ஒரு வலியவன் எளியவனை நசுக்குவது போல நீங்கள் கருத்தியல் ரீதியாக உங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எங்களை நசுக்கலாமா? நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன், அறம் என்பது என்ன? ஒரு தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே? மனிதனுக்கு தவறு ஒன்றும் குற்றம் கிடையாது இல்லை, ஏதோ ஒரு கருத்துப்படி நடக்குது, ஒரு செய்திப்படி நடக்குது. இப்படி யாருடைய பேச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் வேணாமா உங்களுக்கு? இல்லை, அவர் திரும்ப அந்த வார்த்தையெல்லாம் வந்து சொல்லலை. வரலாற்று சான்றின் அடிப்படையில் இன்னைக்கு நான் வந்து கோனேரி கொன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு நிறுவனால் எனக்கு அது மகிழ்ச்சி. நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியின் உலகளாவிய பெரிய அமைப்பு, ஏற அறிஞர்களை கொண்டிருக்கீங்க அண்ணா, அந்த சான்றுகளை கொடுங்க, நான் என் கருத்தை மாற்றிக்கிறேன். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரமாக பல்வேறு வரலாற்று சான்றுகளை நம்முடைய டிஎன் மீடியா நேயர்களுக்காக காட்டி மிக தெளிவான ஒரு வரலாற்றை இவ்வளவு நேரம் எங்களுக்கு பேசியமைக்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். கற்காலத்தில் ஆதிவாசியாக இருந்த மனிதன் வந்துட்டு எப்போ உலோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு புதிய கற்காலத்தில் கால் வைக்கிறான். புதிய கற்காலத்தில் கால் வைத்த மனிதன் செம்பை பயன்படுத்தி, வெங்கலத்தை பயன்படுத்தி, இரும்பை எப்போ பயன்படுத்துகிறான்? ஒரு 50 மீட்டர், ஒரு 25 மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இரும்பு கட்டிகள்லாம் முழுசாக கிடக்கும். நிறையா டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு இடத்துல வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. பொதுவாக வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குதுன்னா பக்கத்தில் வந்துட்டு வளம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தொழில் புரட்சியோட விளைவால் என்ன பண்ணுறோம்னா, இப்போ காலமெல்லாம் மாற்றம். இப்போ மனமன் சொன்ன மாதிரி இரும்புடைய பயணம் தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் வந்து வரலாற்று எப்பயும் வந்து ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆய்வுகள் செய்து இந்த காலமெல்லாம் இன்னும் பின்னோக்கி இந்த தமிழுடைய மிக தொன்மையான நாகரிகத்தை நம்ம பார்க்குற அளவில் கொண்டு போகிற சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து விழுப்புரம் மாவட்டம் இருக்குது. ஆற்றை ஒட்டி பண்ணும்போது தான் நிறைய இரும்பு கட்டிகள்லாம் வந்து மணல் மேலேயும் கிடக்கு. நம்ம அகழாய்வு குழிகளில் வந்து அகழாய்வு குழிகள் தோண்டும் போது அகழாய்வு குழிக்குள்ளே வந்து டெபாசிட் வந்து நமக்கு நிறைய அங்கே கிடைக்கிது. இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து எந்த மன்னருடைய காலம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நம்ம பாண்டியர் முன்னாடியா பல்லவர் முன்னாடியான்றத அதன் பிறகு அந்த பல்லவ பணம் என்ன பண்ணுறான், முதல் பணமும் இப்படி பண்ணுறான். அதன் பிறகு தலவானூர், இந்த வந்து வல்லம், சீயமான போன இடங்களில் வந்து உருவங்களை வந்து மிக தெளிவாக எடுத்து காட்டுறாங்க. பல பகுதிகளில் வந்து அவன் போனான், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது எல்லா பகுதியும் போய் சென்று பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போனான். ஆனால் அவனுடைய நாகரிகம் தொடங்கின இடம் இது தமிழகமாக தான் இருக்கும் முதல்ல. ஏன்னா அவன் கற்காலத்துலேருந்தே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் தொடர்ச்சி. அதுக்கான வந்து கற்கருவிகள்லாம் நமக்கு கிடைக்கிது. அப்படி பார்க்குறப்போ இரும்பு நாகரிகத்தை மட்டுமல்ல, இரும்பு பொருளாதாரத்தையும் அறிமுகப்படுத்திய மண்ணாக தமிழகம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பான ஆய்வுகள் நம்ம செஞ்சோம்னா தமிழர்கள் என்னென்னா நமக்கு வரலாறுல நமக்கு என்ன குறிப்பு கிடைக்குதோ அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். சிலர் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக வந்துட்டு லெமுரியா கண்டம், அந்த நாகரிகம், இந்த நாகரிகம், வேதகால நாகரிகம்லாம் கிளப்பி விடுவாங்க. அதை நம்ம நம்பிட்டு அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆய்வு நடக்காது. ஏன்னா சங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே செங்கலாலும் மரத்தாலும் சுதையாலும் தான் கட்டப்பட்டது, கருங்கலை கட்டல. ஏன்னா இப்போ முதல்வர் வந்துட்டு இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அகழாய்வில் தங்கத்தில் பொருள் கிடச்சிச்சுன்னா செய்தியாகும், தங்கத்தில் கிடச்சதுன்னா செய்தியாகும், யாராவது கல் மணி கிடச்சிதுன்னா செய்தியாகும், இரும்பு கிடச்சது செய்தியாயிருக்கா?